ஹாய் கைஸ், நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்க பார்த்தீங்கன்னா, என் ஜெர்சி கலெக்ஷன்லாம் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் கைஸ். நான் என்னோட ஜெர்சி எல்லாம் உங்களுக்கு ரிவைட் பண்ணுறேன். நான் என்ன ஜெர்சி வச்சிருக்கேன், எவ்வளோ ஜெர்சி சிஎஸ்கே எவ்வளோ வச்சிருக்கேன், அதெல்லாம் உங்களுக்கு காட்ட போகிறேன் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ ஃபுல்லாக போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்குறீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ உங்களுக்கே தெரியும், காலேஜ் படிக்கிறேன், செமஸ்டர் எக்ஸாம் போயிட்டுருக்கு, சைடில் ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கு, மேட்சஸ் டெய்லி திடீர்னு இப்போ நாளைக்கு மேட்ச் திருப்பி இன்னைக்கு கூப்பிடுவாங்க, நாளைக்கு மேட்ச் இருக்குன்னு. அதனால் டைம் இல்லை, அதனால் வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் யூடியூபால். இப்போ நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன், அதனால் டைமில் எப்படியாவது வீடியோ போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி வீடியோ போடுறேன் கைஸ். நிறைய பேர் வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்ப்பீங்க, ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்க கைஸ். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம எடுத்த உடனே நம்மளோட ஜெர்சி எல்லாமே ரிவீல் பண்ணுறலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிஎஸ்கேலேருந்து போகலாம். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் எந்த காலத்துலேயும் வாங்குது பாருங்க. இந்த ஜெர்சி பாருங்க, இது ஒன்று. நான் ஜடேஜா ஃபேன் தான், ஆனால் ஜடேஜா கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு என்ன பண்ணுறது, கலெக்ஷன் ஆச்சுன்னு சொல்லிட்டு வாங்கி போட்டுனேன். டோனி இது ஒன்று, அப்புறம் ஒன்று, அப்புறம் தான் பாருங்க இது ஒன்று சிஎஸ்கே, இது 2, அப்புறம் பாருங்க இது ரீசெண்டாக வாங்கினது தான், எப்பயோ ரீசெண்டாக வாங்கினது தான். இது பாருங்க, இது 3. ஏன்னா ஜெர்சி இவ்வளோ வச்சிருக்கேன் கேட்டால் சும்மா கலெக்ஷன் தான் கைஸ், ஒரு மெமரிஸ் தான். பாருங்க, இது எப்பயோ வாங்குறது, சின்ன வயசுல வாங்குது. பாருங்க, முத்தூட் ஃபினான்ஸ் குரூப், இது பழசு. அப்புறம் இது பாருங்க, இதுவும் எப்பயோ வாங்குதுதான். இது பாருங்க, இது எல்லாம் பழசு தான் இதெல்லாம். அப்புறம் பாருங்க வேற ஜெர்சி. இது பாருங்க, இது மிந்த்ரா. இதெல்லாம் விடும்போது அப்படியே வாங்கிட்டேன் நான். வேறு ஜெர்சி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப பழசு கைஸ். பாருங்க, இதெல்லாம் பழசாயிடுச்சு. ஏர்டெல் இதெல்லாம், இது ஒன்று. எல்லாவோட இதுலையும் ஏர்டெல், முத்தூட் ஃபினான்ஸு, அப்புறம் மிந்த்ரா எல்லாத்துலேயும் ஒன்று இருக்குது. அதான் முத்தூட் ஃபினான்ஸ் அது சின்னது. இது பாருங்க, இது பெருசு. அப்புறம் இன்னொன்று காட்டுறேன் பஸ். அப்புறம் இது ஐபிஎல்ல இது பாருங்க, இங்கே இது கலெக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு கலெக்ஷனுக்கு வாங்கி வச்சுருக்கேன். ரோஹித் சர்மா இது ரொம்ப பழசு கைஸ். இது காட்டுறதுக்கு இருக்கிற கேஜி தான் இருக்குது, பரவாயில்லையா பாருங்க. ஒன்று இந்தியா. இப்போ இது பாருங்க, அடுத்த ஐபிஎல் டீமு எம்ஐ. இது சும்மா பின்னாடி ஒன்றுமே இல்லை. இதில் பாருங்க, அதில் ஒன்றுமே இல்லை. ரோஹித் சர்மா எழுதிருக்கேன் நம்ம நினைக்கிறேன். இதில் தான் ஹர்திக் பாண்டியா போட்டுருக்கு பாருங்க. இதெல்லாம் செம்ம கலெக்ஷன் இதெல்லாம். அப்புறம் ஜிடி. இது பாருங்க, எவ்வளோ பெருசு. எனக்கு சைஸ் பத்தாதுன்னா சும்மா கலெக்ஷனுக்காக வாங்கி வச்சுக்கிறேன் எல்லாத்தையும். ஐபிஎல் எல்லாத்தையும் வாங்கணும்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் டீம் தான் வாங்கலை. இந்த பஞ்சாப், லக்னோ அதெல்லாம் வாங்கிட்டேன்னா எல்லா சீசன் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்ச மாதிரி ஆகிடும். மெமரிஸ் தான் இதெல்லாமே. இது பாருங்க, இது ஆர்சிபி. இது வேற ஏதோ சிஎஸ்கே இன்னும் கிடக்குது, இன்னும் நிறையா கிடக்குது. அங்கே எங்கேன்னு இருக்கும், அதெல்லாம் எடுக்க முடியாது. பாருங்க, மிந்த்ரா. இதெல்லாம் இது பாருங்க ஆர்சிபி. அப்புறம் எம்ஐ. இது வேற இந்த ஜெர்சி இந்தியா. அப்புறம் இது என் டீம் ஜெர்சி கைஸ். இது சொல்கிறக்க இது பண்ணாதீங்க, டென்ஷன் எடுத்துக்காதீங்க, காமெடியானது. என் டீம் ஜெர்சி. இது என் தலைவர் பேர். அப்புறம் இது என் பர்த்டேக்கு கிரிக்கெட் ஜெர்சி வாங்க. பர்த்டேக்கு ஜெர்சிலாம் வந்துச்சு. அதில் முக்காசி கிரிக்கெட் ஜெர்சி இருந்தது. ஒருத்தர் ஜெர்சி புக் பண்ண பார்த்தீங்கன்னா இது ஒரு கிரிக்கெட்டில் ஃபுட்பால் தான் அனுப்பிட்டாங்க பாருங்க. இதெல்லாம் போடுறது இல்லை, எப்போ ஒரு வருஷம் ஆச்சு வாங்கி அப்படியே புதுசாக பாருங்க, அப்படியே வச்சுக்கிறேன் பத்திரமா. அப்புறம் இன்னொன்று, இது இப்போ ரீசெண்டாக வாங்கினது தான், இந்த சீசனுக்கு தான் புது ஜெர்சி. ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகும்போது தான் வாங்குது. திறந்து கூட இல்லை, அப்படியே வச்சுக்கிறேன் பத்திரமா. முன்னாடி தான் அன்பாக்சிங் பண்ணுறேன். இது அதே தான், ஜடேஜா தான் பார்த்தேன் நான். ஜடேஜா எதுவுமே இல்லை, அதனால தான் கலெக்ஷனுக்கு சும்மா டோனி ஏதாவது வாங்கி வச்சுக்கணும். டோனி கைஸ், நமக்கு ஜெர்சியை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட எப்பவுமே சிஎஸ்கே ஜெர்சி தான் அதிகம். இதுலேயே ஒரு 15 ஜெர்சி இருக்கும். 15 இன்னும் கொஞ்சம் 5, 6 அங்கே எங்கேன்னு இருக்கும். 20 ஜெர்சி 25 ஜெர்சி இருக்குது என்கிட்ட. இப்போதைக்கு இவ்வளோ தான் எங்கிட்ட பட்டிருக்கு. இன்னும் அங்கே எங்கேன்னு கிடக்குது. அதில் எடுத்தால் 20-25 ஜெர்சி வரும். மொத்தம் சிஎஸ்கே தான் 15 ஜெர்சி இப்போ கையில் கிடச்சிருக்கு. மிச்சம் 20 அங்கே கிடக்கும். எங்கன்னா அங்கே எங்கன்னா ரூமில் இருக்கும். அதில் கைஸ் நான் ஜெர்சி கலெக்ஷன் பற்றி தான் போடலான்னு இந்த ஜெர்சி ரிவைட் பண்ணுறதுக்கு தான். மொத்தம் ஆர்சிபி 2 ஜெர்சி, மும்பை 2 ஜெர்சி, இந்த லக்னோ, பஞ்சாப், அப்புறம் இந்த
டிசி இந்த மாதிரி சில பல டீம் தான் இருக்குது. அது மட்டும் வாங்கிட்டேன்னா எல்லா ஜெர்சி கலெக்ஷன் இருக்குது என்கிட்ட. அப்புறம் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பண்ணலாம் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். இதோட நம்ம வந்து வீடியோ எதுக்கு நான் ரெகுலராக போட்டதில்லன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கூட. அப்புறம் வந்து வேறு என்ன பற்றி பேசுறதுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க கைஸ். நான் இது ஜெஸ்ஸியை மட்டும் ஜெஸ்ஸி ரிவீல் பண்ணிட்டேன். அப்புறம் வேறு எதாவது பேசலாம்னு பார்த்தா நிறைய டாபிக் வச்சிருந்தேன், இந்த ரிட்டைர்மெண்ட்ஸ் பற்றிலாம் பேசலான்ட்டு. அப்புறம் எதுக்கு பேச கான்ட்ரவர்சியாக மாறிட்டுமோன்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டேன். ஆனால் இந்த கோலி ரிட்டைர்மெண்ட்டு, ரோஹித் சர்மா ரிட்டைர்மெண்ட் இதெல்லாம் வந்து நான் இப்போ எழுதி வச்சிருந்தேன் பேசலான்ட்டு. வேணாம் அப்புறம் எதாவது பேசி இதாகிடுச்சு கான்ட்ரவர்சி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால சொல்லிட்டு இந்த அந்த டாபிக் போடலான்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன். போட முடியலட்டு இது கையில் கட்சி ஜெர்சி கலெக்ஷன் எல்லாமே ஜெர்சிலாம் சேர்த்து வச்சு ஜெர்சி கலெக்ஷன் சொல்லிட்டு போட்டேன். என்ன கைஸ் நிறைய ஜெர்சி வச்சிருக்கேன், அவ்வளோ பைத்தியம் அவ்வளோ இது தப்பாக வச்சுக்கிறேன். சும்மா அவ்வளோ கிரேஸ், ஒரு கிரிக்கெட் மேலே கிரேஸ் அவ்வளோதான். வாங்கி வச்சுக்க வேண்டியதான். என்ன பண்ணுவோம் சிஎஸ்கே வாட போகிறோம், வாங்கி வச்சுக்க வேண்டியதான். சும்மா ஒரு காலத்தில் அண்ணா ஆடுவது இருக்கு, அதெல்லாம் இதில் சும்மா வந்து வாங்கி வச்சிருக்கேன் கிரேஸ்க்கு தான். சும்மா ஃபேன், லாயல் ஃபேன் அதனால தான் வாங்கி வச்சிருக்கேன் கிரேஸ். இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். சைனிங் ஆஃப் கிரிக்கெட் ஃப்ராங்க்லின். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ்.